Exercise 7.1, question number 2. Find the values of B, Q, or S if these two matrices are equal கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் 3 ரோ 3 காலம் இருக்கு. செகண்ட் மேட்ரிக்ஸ்லையும் 3 ரோ 3 காலம் இருக்கு. அப்போ ஆர்டர் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுக்கும் 3/3 மேட்ரிக்ஸ் தான், இந்த மேட்ரிக்ஸும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ இங்க வேரியபிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போறோம். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இருந்தா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் நம்ம ஈக்குவல் பண்ணிக்க போறோம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ b² - 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதே மாதிரி கியூனுடைய வேல்யூ ஈக்குவலா எங்க இருக்கும்? இந்த பிளேஸ்ல இருக்கு. ஸோ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். -31 - q⁻3 இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையானது r வேல்யூ செகண்ட் ரோ செகண்ட் காலமா இருக்கு. ஸோ r + 1 = 3/2. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவையானது s தேர்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட். ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது s - 1 இஸ் ஈக்குவல் டு -by. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ b² - 1 = 1 இருக்கு. ஸோ 1 + 1 கொண்டு வந்துட்டோம்னா b² கிடைக்கும். ஸோ b² இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவையான என்னது? b வேல்யூ தான் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்? இங்க ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ b = ± √2 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல -31 - q⁻3 = -4 இருக்கு. ஸோ அதனால -4 அந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? -31 + 4 வரும். இட் இஸ் ஈக்குவல் டு q⁻3 கிடைக்கும். ஸோ இப்போ 31 பிகாஸ் நம்ம மைனஸ்ல இருக்கு. ஸோ -31ல 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா 27 கிடைக்கும். ஸோ q⁻3. இப்போ இந்த 27 எப்படி எழுதிக்கலாம்னா 3/3 எழுதிக்கலாம். ஸோ q⁻3. ஸோ பவர்ல 3 ஆட் நம்பர் இருக்கிறதுனால இது எப்படி மாற்றி எழுதிக்க முடியும்னா -3/3 எழுதிக்கலாம். ஸோ q⁻3. ஸோ கம்பேர் பண்ணும்போது பவர்ல ரெண்டும் சேம் வேரியபிளா இருக்கு, வேல்யூவா இருக்கு. அப்போ 3 3 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம்னா q இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ b வேல்யூ ± √2, q வேல்யூ -3. ஸோ அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது r + 1 = இருக்கு. ஸோ r மட்டும் வச்சுக்கலாம். +1 -1 எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ 2ன்றத LCM எடுக்கும்போது 3 - 2 வரும். ஸோ 3 - 2 = 1. ஸோ 1/2. ஸோ r மதிப்பு 1/2. ஸோ இப்போ இந்த பிளேஸ்ல s - 1 இஸ் ஈக்குவல் டு -π இருக்கு. ஸோ s மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இங்க -π + 1 வரும். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். s இஸ் ஈக்குவல் டு 1 - by. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய b, q, r, s அதனுடைய மதிப்பை என்ன பண்ணிட்டோம்? இங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.